சகரியா தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே சகரியா கண்ட 2 தரிசனங்களை பேசினோம். இன்றைக்கு அந்த ஒரே ராத்திரியிலே சகரியா காண்கிற 3வது தரிசனம், அதுதான் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள 13 வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது நாம் அந்த வசனங்களை பார்த்து விடலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோடே பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பெயர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். சகரியா தீர்க்கதரிசி கண்ட 3வது தரிசனத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்படுகிற செய்தி என்ன? இந்த தரிசனத்திலே அவர் துவக்கத்தில் ஒரு வாலிபன் ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு போகிறதை அவர் காண்கிறார். அப்பொழுது அந்த நபரை பார்த்து, இந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு செல்லுகிற மனிதரிடத்துல என்ன செய்ய போகிறீர் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நான் எருசலேமினுடைய நீளம் அகலம் இவ்வளவு என்ன என்பதை அளக்கிறதற்காக போகிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்போ இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு நபர் வந்து இந்த அளக்க போகிற புருஷன், அதாவது இந்த அளக்க சென்ற புருஷனையும் தேவதூதன் என்றே நாம் சொல்ல வேண்டும். தேவதூதர்கள் மனிதர்களுடைய உருவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதர்களைப் போல தேவதூதர்கள் பல இடங்களில் தோன்றினதையும் நாம் வாசிக்க முடிகிறது. சரி, அப்போ அந்த தூதனிடத்துல போய் இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. நீ அந்த வாலிபனிடத்துல இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்கிற செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இந்த எருசலேமினுடைய மதில் சம்பந்தப்பட்ட விஷயம் அளக்கப்படுகிறதற்கு முன்பதாக
அல்லது எருசலேமினுடைய அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற காரியம் வருகிறதற்கு முன்பாக வேறொரு காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வேறொரு காரியம் என்பது என்ன? நான் எருசலேமிலே திரளான ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் மறுபடியும் நான் பெருக பண்ணுவேன், அவர்கள் அங்கே குடி அமர்த்தப்படுவார்கள் என்கிறதான ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுல பின்பகுதியா இருக்கக்கூடிய 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா, பாபிலோனில் குடியிருக்கிற சிறைப்பட்டு போன யூதர்கள் சீக்கிரத்தில் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வர வேண்டும் என்கிறதையும், உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தின ஜாதிகள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிற செய்தியும், இஸ்ரவேலை தேவன் எவ்வாறு ஆசீர்வதிக்க போகிறார், மறுபடியும் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால் அவர்கள் மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலரோடு கூட இணைந்து மற்ற ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப முதல் 5 வசனங்களை நாம பார்க்கும் பொழுது, இந்த முதல் 5 வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறது போல தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல என்பதை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த புருஷன் நகரத்தினுடைய நீளம், வீதி, அகலம் இதையெல்லாம் அளப்பது எதற்காக அப்படின்னா, இந்த நகரம் பாபிலோனுடைய பேரரசினால் சீரழிக்கப்பட்டது, சின்னாபின்னமாக்கப்பட்டது. இந்த நகரத்தில் இருந்த முக்கியமானவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த நகரத்துல பெரிய வசதி படைத்தவர்களும் நல்ல உயரிய பதவியில் இருக்கிறவர்களும் இல்லை, பிரபுக்கள் இல்லை. தேசத்தில் இருந்த எந்த ஒரு பிழைப்புக்கும் வழி இல்லாத ஏழை எளிய மக்கள் மாத்திரம் அங்கே விடப்பட்டிருந்தார்கள். தேசம் முழுவதும் பாழாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட எந்த ஒரு விதத்திலும் நன்கு ஒரு வசதியாய் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் விருப்பத்தோடு கூட எருசலேமில் குடியிருப்பதற்கு ஒரு தயக்கத்தோடு இருந்த காலகட்டம் அது. நீங்க நெகேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்தா அங்கே தெரியும், எருசலேமிலே தங்குகிறதற்காக சீட்டு போட்டு ஆட்களை சூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுல மன விருப்பத்தோடு தங்குகிறவர்களை மற்றவர்கள் ஆசிர்வதித்தார்கள், அவர்கள் நிமித்தம் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ எருசலேம் என்பது ஒரு காலத்தில் ராஜாவின் நகரம் என்றும் விரும்பப்படத்தக்க தலைநகரம் என்றும் இருந்த நிலை மாறி, ஐயோ இங்கே நான் இருக்க வேண்டுமா, எனக்கு சுற்றிலும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை இருக்கிறதே என்கிற ஒரு விரும்பப்படத்தகாத ஒரு சூழலுக்கு நேராக எருசலேம் கொண்டு செல்லப்பட்டது. இப்போ ஆண்டவர் எருசலேமுக்கான ஒரு புதிய வாழ்வை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு புதிய சூழலை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நிறைவேற்றும்படியாகத்தான் ஆண்டவர் ஏற்கனவே அதற்கான தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து விட்டார். அந்த தலைவர்களை பற்றி எல்லாம் வருகிற அதிகாரங்களில் நாம பார்க்க போகிறோம். அதுல ரொம்ப குறிப்பா செருபாபேல். அப்ப அந்த செருபாபேல் வந்ததனுடைய நோக்கம், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும்.
இங்கே ஜனங்கள் குடியேற வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அப்போ இயல்பா நம்ம எதை யோசிப்போம் அப்படின்னா, நாம இருக்கிற பகுதியை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அது இயல்பு தானே. நாம ஒரு வீடு கட்டுறோம், வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர் நாம எழுப்புகிறோம், வீட்டிற்கான பாதுகாப்பை நாம உறுதி செய்கிறோம். ஒரு தேசம் இருக்கிறது அப்படின்னா அந்த தேசம் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இன்றைக்கு சாதாரணமா எல்லையில சுவர்களை எழுப்புவது பாதுகாப்பை தந்துவிட போகிறதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்கள், ஒவ்வொரு நாட்டிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இதெல்லாம் இந்த சாதாரணமா ஒரு சின்ன மதில் சுவரை, நான் சின்ன மதில் சுவர்னு ஏன் சொல்றேன்னா, அது எவ்வளோ உயரமா கட்டி இருந்தாலும் இன்னைக்கு சேட்டலைட்டினுடைய உதவியை கொண்டு பூமியின் எந்த மூலை முடுக்கிலும் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. நாடுகள் யுத்தங்களை செய்கிறதற்கு அவர்களுக்கு குறிக்கப்பட்ட எல்கைகளுக்கும் அப்பால் போய் யுத்தம் செய்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துவிட்டது. கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்தாயிற்று. அதனால இன்றைக்கு நாம மதில் என்று சொல்லுகிறது அன்றைய மதிலிலிருந்து வித்தியாசமானது. இன்றைக்கு மதில் என்று சொல்லுகிறது சயின்டிபிக் ஆக. அப்படி வரக்கூடிய தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தி வானத்திலேயே அதை செயலிழந்து போக பண்ணக்கூடிய விதத்துல விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது முதலில் தாக்குதல் நடத்துவது மதிலைத்தான் தாக்குதல் நடத்தி அந்த மதிலை சேதமடைய செய்வார்கள். அப்ப மதில் சேதம் அடைகிற பொழுது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. மதில் திறக்கப்பட்ட பின்பு மக்கள் உள்ளே போய் எளிதாக தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு உருவாகிறது. இப்போ எருசலேமை சுற்றி இருந்ததான பட்டணங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல எருசலேம்ல ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகிறதற்கு காரணமாய் அமைந்து விட்டன. யூதர்களுக்கு எதிரான மக்கள் பல்வேறு திசைகளில் இருந்து கிரியை செய்தார்கள். சமாரியர்கள், நீங்க எஸ்ரா நெகேமியா புத்தகத்துல வாசித்து பாருங்க. சன்பல்லாத், தொபியா, இன்னும் பலர் இவர்கள் ஆலயம் கட்டுகிறதையும் எதிர்த்தார்கள். பின் நாட்களில் மதிலை எழுப்புகிறதிலும் எதிர்ப்பு இருந்தது. அப்போ இவங்களுக்கு பொருளாதாரத்துல சரியான சூழல் இல்லை, பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. இப்படி எப்பக்கமும் அவர்களுக்கு நெருக்கம் இருக்கும் பொழுது அவங்க இயல்பா யோசிப்பது என்னவா இருக்கும்? இப்ப நாம் அந்த இடத்துல இருந்த இயல்பா என்னத்தை யோசித்திருப்போம்? சரி, நம்ம முதல்ல இந்த எருசலேமினுடைய அலங்கத்தை சரி பண்ணுவோம், இந்த மதில் சுவர்களை கட்டி எழுப்பி நாம ஒரு பாதுகாப்பான சூழலுக்குள் வருவோம், வந்த பின்பு ஆலயத்தை கட்டி கொள்ளலாம், வந்த பின்பு மற்ற காரியங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு அவசியம். ஆகவே அதற்கான முன்முயற்சிகளை நாம எடுப்போம், அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். இது இயல்பா இருக்கக்கூடிய காரியம் தானே. அதுதான் இங்க நடக்கிறது. மனிதன் இயல்பாய் நினைப்பது எனக்கு இது பாதுகாப்பாய் இருக்கும் என்று மனிதன் தனக்குத்தானே ஆலோசனை செய்து கொள்ளுவது, தனக்குத்தானே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு எண்ணத்தில் ஓட நினைக்கக்கூடிய சூழலில் ஆண்டவர் அவருடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கிறது. அவர் சொல்றாரு, எப்பா நீ அளக்கிற வேலையை நிறுத்தி வை, அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை, அதற்கான வேலை வருவதற்கு முன்பதாக இப்பொழுது நான் வேறு சில காரியங்களை செய்ய போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே,
நீங்க இந்த ஒரு காரியத்தை உங்க மனசின் ஆழத்துல பதிய வைக்க வேண்டும். தேவன் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்வில் கிரியை செய்கிறவர். சரியான சமயத்தில் அவர் உங்களுக்காக தம்முடைய நன்மையை வெளிப்படுத்துகிறவர். சில நேரங்களில் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் கிரியை செய்யலன்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவனாகிய கர்த்தர் சரியாய் கிரியை செய்கிறவர், முறையாய் கிரியை செய்கிறவர், நேர்த்தியாய் நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மிலே அவர் கிரியை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை உங்க மனசின் ஆழத்துல நீங்க பதிய வைக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடி இந்த வாலிபன் இடத்துல சொல்ல வேண்டும். 4வது வசனம். வாலிபன் யார்? சகரியா தீர்க்கதரிசி தான். இந்த தீர்க்கதரிசின் இடத்துல நீ என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். நீ இப்பமே மதில கட்டி எருசலேமனுடைய அளவை சுருக்கி விடாதே. இந்த எருசலேம் முழுவதும் ஜன கூட்டத்தினால் நிரப்பப்படுவதனால் it is going to be a city without walls. எல்லா தரப்பு மக்களும் இங்கே கூடி வர போகிறார்கள். எல்லா தரப்பு மக்களுக்குமான நகரமாக இந்த நகரம் இருக்க போகிறது. ஒரு திரள் கூட்டத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வர போகிறேன். இது மதில் இல்லாத பட்டணம். அப்ப மதில் இல்லாத பட்டணம் என்றால் பாதுகாப்பிற்கு என்ன செய்வது? அவர் சொல்றாரு, நானே மதிலா இருப்பேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு. அவர் உனக்கு எப்படிப்பட்ட மதிலா இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அக்கினி மதிலா இருக்கிறார். அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில இந்த அக்கினி மதில் என்பது அவர்களுக்கு இயல்பாய் தெரிந்த விஷயம். மோசே வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு சென்ற பொழுது அவர்கள் வழி நடக்க கூடும்படியாக பகலிலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பம் இருந்தது, இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது என்று வாசிக்கிறோம். பின் நாட்களிலே எலியா சொன்னார், அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தேவன். எலிசா தீர்க்கதரிசியும் இதை செய்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம் ஆண்டவர் அக்கினியா இருக்கிறார். நம் ஆண்டவர் மகிமையா இருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ மதிலை பத்தி கவலைப்படாத, உன் பாதுகாப்பை குறித்து கவலைப்படாத, நீ அதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காத, அதை என் கையில விட்டுரு. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றத செய். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய நடத்துதல் எப்படி இருக்க போகிறது, அதை நீ பார். மற்றவற்றை என் கையில விட்டுவிடு. உன் பாதுகாப்பை உத்தரவாதம் செய்கிறது என்னுடைய பொறுப்பு என்பதைத்தான் இந்த பகுதியில் அவர் சொல்றார். அப்ப இது முதல் பகுதி. 2வது பகுதியில் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் என்ன செய்யணும்? 6வது 7வது வசனத்துல சொல்றாரு,
நீங்க எழும்பி ஓடி வர வேண்டும். நீங்க பாபிலோன்ல இருந்து எழும்பி ஓடி வர வேண்டும். 1வது அதிகாரத்துல நாம வாசிச்சோம், நீங்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். அந்த 1ஆம் அதிகாரம் பின்பகுதியில நம்ம வாசிச்சோம், நான் மனதுருக்கத்துடனே உன்னிடத்தில் திரும்பினேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எருசலேமுக்கு ஓடி வர வேண்டிய வேளை வந்தாயிற்று. நீ சிறையிருப்பின் தேசத்திலிருந்து உனக்காக தேவன் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அந்த தேசத்திற்கு நீ திரும்பி வர வேண்டிய வேலை வந்தாயிற்று. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். என்ன நடக்கும்? பிற்பாடு மகிமை உண்டாகும். உண்மைதான். உன்னை பூமியின் 4 திசைகளிலும் சிதறப்படினோன் என்பது உண்மைதான். ஆனால் இப்பொழுது மனதுருக்கத்துடனே கூட உன்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணுகிறேன். உன்னை நீ விடுவித்துக்கொள். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? பாபிலோனுக்கு முதல்ல போகிறதற்கு இவங்க பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கன்னா, அங்க எப்படி இருக்க போகிறதோ, நமக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகிறதோ, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்பதெல்லாம் பயந்தாங்க. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ அந்த தேசத்துக்கு போக பயப்படாத, நீ அந்த தேசத்துக்கு அடிமையாய் போயிரு, நீ அந்த தேசத்துடைய நன்மைக்காக ஜெபம் பண்ணு, அந்த தேசத்திலே கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார், ஏற்ற சமயத்தில் உன்னை திரும்ப வர பண்ணி உன் மேல தம்முடைய நல்ல வார்த்தை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்டது. இப்போ 70 ஆண்டுகள் கடந்தாயிற்று. பாபிலோன்ல அவங்க ஒரு செக்யூர்டு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை முறை, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க செட்டில்ட் ஆயிட்டாங்க. இப்போ செட்டில்டான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கேயே தனக்கான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ அங்க இருந்து கிளம்பி நீ எருசலேமுக்கு போ. எருசலேம் எப்படி இருக்கு அப்படின்னா, பாழா கிடக்கு. அது ஒரு முழுமையான நகரமா இல்ல. ஒரு காலத்துல அவர்கள் கானானுக்குள் வரும் பொழுது மோசே சொன்னார், நீ கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவாரு. நீ அந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வெரி குட். ஆனா இப்போ அப்படி அல்ல. இப்போ எல்லாமே சீரழிஞ்சு கிடக்கு. இவங்க திரும்ப போகிற பொழுது அங்கே எல்லாவற்றையும் பழுது பார்க்க வேண்டிய நேரம் இருக்குது, சூழல் இருக்கிறது. அது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் அவர்கள் அங்கே போய் குடியிருந்து காரியங்களை செய்ய முடியும். இப்ப யோசித்து பாருங்களேன், ஒரு நபர் நல்ல ஒரு செட்டில்டான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இங்க இருந்து கிளம்பி திரும்ப அங்க போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆபிரகாமுக்கு தேவன் அதைத்தான் சொன்னார். ஆபிரகாமை அவர் சொன்னாரு, நீ உன் இனத்தை, உன் வீடு, உன் சொந்தக்காரங்க, உன் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவர் மகிமையின் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் தேவன் உங்களிடத்தில் ஒன்றை சொல்லுவார் என்று சொன்னார். ஐயோ, நம்ம இப்ப நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறோமே, இப்படி நம்ம மாறி போகணுமா அப்படிங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவதை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கணும். அது நமக்கு சில அசௌகரியத்தை கொண்டு வந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால்
நமக்கு எது சிறப்பானது என்பதை நம் தேவனாகிய கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு சிறப்பானதை அவர் சொல்லுகிறதன் நிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டுமே தவிர, எனக்கு இது சிறப்பாக தெரியவில்லையே, இப்படி நான் போய் சிக்கி தவிக்க வேண்டுமா, சுற்றி இருக்கிற எதிரிகளால் நான் சிக்கி தவிக்கணுமா, இந்த கேள்வி எல்லாமே கேட்கக்கூடாது. கர்த்தர் ஒன்றை சொன்னால் அது சிறப்பானதாகத்தான் இருக்கும். He has my best. எனக்கான மிக மிக சிறப்பானதை அவர் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் எனக்கு அது தெரியாது. ஆனா தேவன் என்னை அந்த வழியில நடத்தினால் நான் சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, நான் என்னவாகும் என்பது எனக்கு தெரியல, ஆனா நீர் நடத்துகிற உம்முடைய நடத்திற்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பார்ப்போம். நம்முடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். சரி, இப்போ தொடர்ந்து சொல்றாரு, பிற்பாடு மகிமை உண்டாகும் சொல்லிட்டு சொல்ற, உன்னை கொள்ளையிட்ட ஜாதி அவர்களை நான் கொள்ளையிடுவேன், அவர்கள் மறுபடியும் கொள்ளையாவார்கள், தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று 9வது வசனத்தை சொல்ற. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு வார்த்தை வருகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடு. ரொம்ப அழகான ஒரு வசனம். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வார்த்தை ஆக்சுவலா முதல்ல எங்க வருது அப்படின்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல மோசே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். 32ல 10வது வசனம் சொல்லுகிறது, பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல் காத்துருளினார். ஆண்டவர் உன்னை எங்க நடத்தினாரு? பாழான நிலம், ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி, அங்கதான் உன்னை கண்டுபிடிச்சார். அங்கேயே அவர் உன்னை நடத்தினார், அங்கே அவர் உன்னை உணர்த்தினார், கண்ணின் மணியை போல காத்துருளினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் உன்னை நடத்தி, உன்னை உணர்த்தி, உன்னை காத்தருளுகிற கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். நீ கவலையே படாது. நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உணர்த்துதலுக்கு செவி கொடு, அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணி. முகம் கோணாதே, முணுமுணுக்காதே, எனக்கு இந்த வழி பிடிக்கலன்னு சொல்லாத. அவர் உன்னை உணர்த்துகிற காரியம் அது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லாத. அது உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு அந்த உணர்த்துதல் அவசியம். கண்ணின் மணியை போல காத்திருந்தார். அந்த 32ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அது எப்படி வருதுங்கிறத பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை பராமரித்து அசைவாடி பறக்க பழக்குவித்து சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் இன்றளவும் உன்னை சுமந்து கொண்டுதான் போகிறார். நீயா பறக்கணும், நீயா உயர எழும்பணும், நீ முன்னேற வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்கிறதற்கு வேறே தேவனுடைய உதவியை நாடவில்லை.
அவர் ஒருவரே தேவன். எனக்கு அன்பானவர்களே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நீங்க மிகவும் பாதுகாப்பான கரங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்பது இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து அவர் சொல்றாரு 10வது வசனத்துல, நீ கம்பீரமா பாடு. ஏன்? நான் வந்து உன் நடுவில் வாசமாயிருப்பேன். நான் வந்து உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அதாவது நீ பாபிலோனிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு நீ எருசலேமுக்கு போகும் பொழுது அங்கே நீ படக்கூடிய இடர்பாடுகள், கொஞ்ச கால இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகளில் நீ தனித்து இருக்க போவதில்லை. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். திரும்பவும் சொல்றார் 11வது வசனத்துல, நீ மாத்திரம் இல்ல, அநேகம் ஜாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள். புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான இலக்கு இதுதான். சபையினுடைய ரொம்ப முக்கியமான அடிப்படையே இதுதான். உலகத்தில் தன்னுடையது அல்லாதவர்களுடைய நலனுக்காக செயல்படுகிற ஒரே அமைப்பு சபை. ஏன்? சபையினுடைய நோக்கம் அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய வளர்ச்சி மாத்திரமல்ல. சபையினுடைய நோக்கம் தன்னிடத்திலிருந்து எந்த விதத்திலும் தனக்கு சம்பந்தப்படாத நிலையில் இருக்கிறவர்களும் தன்னிடத்தில் வந்து தன் மணவாளனாகிய கிறிஸ்துவின் நிமித்தம் நன்மையையும் ரட்சிப்பையும் அடைய வேண்டும் என்பதுதான் சபையினுடைய இலக்கு. அப்ப அந்த வகையில பார்த்தா எருசலேமை மதிலில்லாத பட்டணம் போல் இருக்கும் என்று சொல்லுவது போல சபை மதிலில்லாத பட்டணமாய் இருக்க வேண்டியது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவு, அதுதான் சபை என்கிற கிறிஸ்துவின் சரீரம். இது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது அல்ல. அது முழு உலகத்திற்குமானது. இட் இஸ் a global phenomenon. அதுதான் அவர் சொல்றாரு. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமா இருப்பார், நான் உன் நடுவில் வாசமா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்துல இது நடக்கும்போது கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். இந்த வார்த்தை இந்த அதிகாரத்துல மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்துல வேறு சில பகுதிகளில் நம்ம இதை பார்க்க முடியும். இது பொதுவா தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தின முக்கியமான சில பதங்களில் ஒன்று. அதாவது நான் உன்னிடத்தில் அறிவிக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இது போன்ற வார்த்தை வருகிறதை நாம பார்க்க முடிகிறது. சரி, கடைசியில் சொல்றாரு, ஆண்டவர் திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? இல்லை உங்க வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறதா? கர்த்தரிடம் இல்லாமல் வேறு எங்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தரோடு நடக்காமல் இந்த உலகத்துல வேற எங்கும் உனக்கு பாதுகாப்பு இல்லை சகோதரனே. கர்த்தர் அல்லாமல் வேறு ஒருவராலும் உனக்கு பாதுகாப்பை தர முடியாது சகோதரியே. நீ கர்த்தரை விட்டு தூரமா இருக்காத. ஸ்டே க்ளோஸ் டு ஹிம். அவருக்கு நெருக்கமாயிரு, அவரோடு வாழு. அவரே உன் வாழ்வின் சகலத்திற்கும் சகலமுமாய் அவரே இருப்பாராக.
ஒருவேளை நீ தூரமா இருந்தனா, இன்னைக்கு உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல வாய்ப்புகளை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. ஆனாலும் கவலைப்படாத. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர்கிட்ட உன்னை அர்ப்பணி. உனக்கு திரும்பவும் அவர் வாய்ப்பை தருகிறவர். நம் தேவனாகிய கர்த்தர் திரும்ப வாய்ப்புகளை தருகிற தேவனாகிய கர்த்தர். எருசலேமை பார்த்ததான் சொன்ன, திரும்பவும் அவர் தெரிந்து கொள்வார். கடைசியில் இந்த அதிகாரம் முடியும் போது விதமா முடிகிறது. மாம்சமான சகல பேர்களே, கர்த்தருக்கு முன்பதாக மௌனமாயிருங்கள். ஏன்? அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். அவர் செயல்பட ஆயத்தமா இருக்கிறார். நீ உன்னை விடுவித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? அவருடைய செயலுக்கு உன்னை அர்ப்பணித்து அவர் உன்னில் கிரியை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா? சபையே, இன்றைக்கு நீ அந்த கேள்வியை கேட்கணும். ஆர் யூ willing to be a city without walls? நீங்கள் மதிலற்ற பட்டணம் போல இருக்க விரும்புகிறீர்களா? இல்லை, யாரும் என்னிடத்தில் வர வேண்டாம் என்கிற ஒரு குறுகிய, எனக்கென்று ஒரு வட்டம் இருக்கிறது என்று அந்த வட்டத்திற்குள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? யூதாவுக்கு செய்ததை நமக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியில் சபைக்கு தேவையான பல வார்த்தைகள் இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நம்முடைய நோக்கம் உலகத்தின் சகல ஜாதிகளும் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. உலகம் எங்கும் நீங்கள் போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சகரியாவின் மூலமாய் கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன். Are you willing to be a missionary? நீங்க உங்க இடத்துல ஒரு அருட்பணியாளனாய் இருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? விருப்பமா இருக்கிறீங்களா? இருப்பீர்களானால் உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறதை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் மகத்துவமுள்ள தேவன். நாங்கள் தீர்மானிக்கிற அநேக தீர்மானங்கள் தவறுதலாயிருக்கும் பொழுது நீர் எங்களை உணர்த்துகிறீர் தகப்பன். இதுவல்ல என்னுடைய திட்டம் என்று உம்முடைய திட்டத்திற்கு எங்களை நீர் திருப்பி விடுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருக பண்ணுகிறவர், நீர் பாதுகாக்கிறவர், நீர் திரும்பவும் தெரிந்து கொள்ளுகிறவர். உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்படும்படியாக எங்களை உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் அர்ப்பணிக்கிறோம். வசனம் எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.